சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். இறைவா ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசி நம்பர் 1 ராசி, ஸ்தர ராசி, சிகப்புக்கு அதிபதியான ராசி, ஆண் ராசி. ஆணா பிறந்தாலும் ஆண் ராசி, பெண்ணா பிறந்தாலும் ஆணின் தன்மை உள்ள ஒரு ராசி. இந்த முதுகுத்தண்டு பலம் வாய்ந்த ஒரு முதுகுத்தண்டாக இருக்கும். கல்லு மண்ணு சுமந்தாது கஷ்டப்பட்டு காப்பாற்றுவீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. அறிவில், அழகுல, அன்புல, பண்புல படித்த ஒரு ஜாதகம் யாருன்னு கேட்டால் மேசராசி. மேசராசியில் பெண்கள் தான் நல்ல ஒரு மேன்மையான ஒரு தொழில், அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை பார்க்கணுன்னா மேசராசி பெண்களாக தான் இருக்கும். ஏன் கலைத்துறையிலையும் பிரகாசிக்கிறனாலும் அவங்க தான், காவல்துறையிலையும் பிரகாசிக்கிறனாலும் அவங்க தான் இந்த ஜாதகத்துடைய ஒரு தன்மை. ஆனால் மேசராசியில் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பெயர்ச்சிகளும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம்தான். உங்கள் வீட்டில் மேசராசிக்காரங்களுடைய வீட்டில் கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு, ஒரு டீனேஜோ ஒரு 21 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணம் காட்சி நடக்க போகுது. குழந்தை குட்டி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கும் இந்த வருடம் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது. படித்த பண்புள்ள ஒரு ஜாதகம் யாருன்னு கேட்டால் மேசராசி தான். மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள், அதாவது ஒரு 25லிருந்து 35 வயசுக்குள்ள பெண்கள் ஏமாறுவீங்க. உங்கள் நகை நட்டை யாருக்காவது கொடுப்பீங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி, அதில் ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய ஒரு வருஷமும் மாதமும் இதுதான். ஆனால் படிக்கிற குழந்தைங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேயே காதல்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையில் மாட்டி உங்கள் வாழ்க்கையை கோழி முட்டையாகக்கூடிய வருஷம் இது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு தருணம் மேசராசி பிள்ளைங்களுக்கு வேணும். ஆனால் மேசராசியில் உள்ள ஆண்கள் எப்படி தெரியுமா? சுகபோகி. லைஃப்பை ருசிச்சு வாழணும். ஆடம்பரமான கார் வேணும், ஆடம்பரமான ஒரு பைக் வேணும், இப்படியாம்பட்ட ஒரு ஆசைகள் சிறு வயசுலேயே வந்திருக்கோம். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கோம். நீங்கள் 25 வயசு 27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு கல்யாண யோகமே. இல்லைனா கலத்திரன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கெட்டு போய் டிப்ரெஷனில் தான் இருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மேசராசியில் உள்ள ஒரு பெண்கள் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது. இது விதி. மாமியார் வாமிட்டே எடுத்தாலும் கையில் அள்ளி போடக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. தான் தாய் மேலே மாறி உங்களை மாமியாரை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் மேசராசிக்கு உண்டு. ஆகாது. மாமியாருக்கு கண்டம் சொல்லலாம், மாமனாருக்கு கண்டம் சொல்லலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 35-40 வயசில் உங்கள் அக்கா தங்கச்சிகள் இருந்தால் அவங்களுக்கும் ஆகாது. இது விதி. மேசராசியில் ஒரு 45-50 வயசுக்கும் போது உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்க்கணும், உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ராகு தசை நடக்கும் போது வீணான இடையூறுகளும் வீணான பிரச்சனைகளும் உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தருணையில் தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் வரும். மேசராசியில் உள்ள ஆண்கள் சுகபோகின்னு சொல்லியிருக்க, கொஞ்சம் அடிபணிஞ்சு தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளுடைய அன்பும் பண்பும் செலுத்தி அற்புதமாக வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு விரயத்தில் சனி பகவான் வராது. 7.5 சனி வேற ஆரம்பமாகக்கூடிய ஒரு தருணம். புது ப்ராஜெக்டுகள் எதுவும் போடாதீங்க. இருக்கிற தொழிலை வச்சு மேன்மை அடைஞ்சு தான் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தன்மையை வச்சுக்குங்க. ஆனால் மேசராசியில் உள்ள பெண்களுக்கு முக மலர்ச்சி ஏற்படும், ஃபேஸ் வேல்யூ ஏற்படும். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. மாமியாரை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, மாமனார் பற்றி கவலைப்பட மாட்டீங்க. தாம் புருஷனுக்கே அடிபணிஞ்சிருக்கணும் தன்மை இருக்கும். ஒரு கட்ட காலத்தில் புருஷனை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 50 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே உள்ள மேசராசி பெண்களுக்கும் குடும்பத்துக்கும் ஆகாது. நீங்கள் தான் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும், உங்கள் எல்லை தெய்வத்தை வழிபடணும், உங்கள் முன்னோர் வழிபாடை நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு ஒரு குறை வராது. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், முருகக் கடவுள்.
நீங்கள் தாங்க வடபழனி முருகனை வழிபடணும். முருகனுக்கு 6000 கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகனுக்குன்னு தனி சக்தி இருக்குது. கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலோ, வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலோ, வாழ்க்கையை ருசிச்சு வாழறதுக்கு ஒரு தன்மை வேணும்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில் போங்க, இல்லை ஈவினிங் போங்க. ஒரு நாள், ஒரே ஒரு வாரம் மட்டும் வடபழனி போனீங்கன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையில் இடையூறுலே வராது. இன்னும் ஒன்று இருக்குது, மேசராசிக்காரங்க தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முன்னா நின்று அந்த 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 கட்சி மேன்மை அடைகிறதுக்கு உண்டான வழியை பண்ணி தரக்கூடியது மேசராசி ஆண்கள். அதே போல் மேசராசி பெண்களுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. காற்றுள்ள போதே தூத்திக்கொள். அதனால இதுதான் தருணம். இந்த நேரத்தை நீங்கள் நழுவ விட்டுறக்கூடாது. மேசராசி உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல், மனைவி பேச்சை கேட்டு அற்புதமாக வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்ம பலனை அனுபவிக்க பிறந்த தன்மை உங்கள் ஜாதகத்தில் உண்டு. இல்லைன்னா மேச ராசிக்காரங்க ஒரு சட்ட சிக்கலுக்கு மண்ணால், பெண்ணால், பொண்ணால் ஒரு இடையூறு அடையக்கூடிய ஒரு தருணம் உண்டு. மேசராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களோ இல்லை கல்யாணம் ஆகாத மேசராசிக்காரங்களுடைய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா திருமண ஏற்பாடுகளை பண்ணக்கூடிய தருணத்தை நீங்கள் பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு யோகம் தாங்க. சூப்பராக வரக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் 11வது வீட்டுக்கு பேச்சு ஆயிட்டாரு. புதையல் கிடைக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பதவி கிடைக்குன்னு சொல்லலாம், இல்லை காசு பணம் எதுவும் வரும்னு சொல்லலாம். ஆனால் ராசியோடைய 3வது வீட்டில் தான் இன்னைக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி. மிதுன ராசியில் குரு பலன் எம்பெருமானுடைய அனுகிரகம் மேச ராசிக்காரங்களுக்கு உண்டு. தெளிவான அமைப்பு, தேக வலிமை, மன பயம் நீங்கி அற்புதமாக வாழக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் 45 வயசுலேருந்து 55-57 வயசுக்கு வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் உங்கள் உடம்பை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும், தானம் பண்ணணும். பிறந்த பிறப்புக்குண்டான பலன் அடையக்கூடிய தருணம் மேசராசி. சூப்பராக வரப்போறீங்க. மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.